بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கோவையிலேருந்து பேசுகிறோம். எங்கள் கேள்வி என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் குட்டி நாய் ஒன்று நடமாடிட்டு இருந்துச்சு. அது பசியால் வாடினனால நாங்கள் உணவளித்தோம். பிறகு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துடும் போல் இருந்தனால அந்த நாய்க்குட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தோம். அது இன்னைக்கு நல்லா இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த நாய்க்குட்டிக்கு உணவளித்ததாலையும் சிகிச்சை அளித்ததின் காரணமாகவும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. மழை ஏதாவது வந்தால் அது எங்கள் வீட்டு கேட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு வாசலில் படுத்துக்குது. நாங்களும் கருணையின் அடிப்படையில் அதை அனுமதித்தோம். அந்த நாய்க்குட்டியை என்னதான் விரட்டினாலும் அது எங்ககிட்டேருந்து போக மாட்டேங்குது. ஆனால் முஸ்லீமில் வரக்கூடிய 4472வது ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னா லா நதுஹுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன். வானவர்களாகிய நாங்கள் நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டிற்குள் நுழைய மாட்டோம் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க. ஆனால் குரானில் வரக்கூடிய 18வது அத்தியாயமான கஹஃப் அத்தியாயத்தில் தஹ்சபுஹும் ஐகாலன் என்று தொடங்கக்கூடிய 18வது வசனம் மற்றும் சயகூலூன சலாசத்துன் ராபியோகும் கல்புகும் என்று தொடங்கக்கூடிய 22வது வசனத்தில் குகைவாசிகளுடன் ஒரு நாய் இருந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் புகாரில் வரக்கூடிய 6009வது ஹதீஸில் ஒரு மனிதர் ஒரு நாயின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்ததால அவர் சொர்க்கத்திற்கு சென்றார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. எனவே இந்த விஷயங்கள் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அந்த நாய்க்குட்டி வீட்டு வாசலில் படுக்கும்போது அதை விரட்டுவதற்கு மனதிற்கு மிகவும் வருத்தமாகவும் இருக்குது. அதனால அதனை தங்க வைப்பது நம் மார்க்கத்திற்கு எதிரானதாக இருக்குமா? இதற்கான தீர்வையும் விளக்கத்தையும் விரிவாக கூறுங்கள். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி கேட்குறாங்க. இவங்க சொல்றது என்னன்னு கேட்டால், நிறைய அவங்களே ஆதாரங்களை சொல்லி தான் கேட்குறாங்க. அதாவது ஒரு நாய் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்ததுனால அந்த நாய்க்கு இறக்கப்பட்டு அது உணவு கொடுத்துருக்குறாங்க, அது கவனிச்சிருக்கிறாங்க. இறக்கப்பட்டு செஞ்சோன்னு என்ன செய்யுதுன்னா, நம்மளை சுற்றி ஒரு நாயுடைய தன்மை, அது நாய்க்கு நம்ம உதவி செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அந்த உதவி செஞ்சவன என்ன செய்யும், சுற்றி வரும். இப்படி வரும் பொழுது அந்த நாயை விரட்டி விடவும் முடியல, விரட்டுனாலும் போக மாட்டேன்னு அது நின்று கொடுக்கிறது. இப்படி இருந்தால் அந்த நாயை பற்றி எங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது, அது எங்களுக்கு குழப்பமா இருக்குங்கிறாங்க. இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அதுலயே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டுல நாய் இருந்துச்சு, அதனால நாங்க நுழைய மாட்டோம்னு ஜிப்ரீல் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்குன்னு சொல்றாங்க. முஸ்லீம்ல இருக்கு, புகாரில கூட 3227 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப அந்த கருத்து பிரகாரம் அப்ப நாய் இருக்கிற காரணத்தினால மலக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி இந்த நாய் வருது, நம்ம விரட்டி தான் விட பார்க்குறோம், விட மாட்டேங்குது. அப்ப நமக்கு அந்த குற்றம் வந்துருமான்னு ஒரு பக்கம் ஃபீலிங் ஆகுதான். இன்னொரு பக்கம் என்ன அவங்களே சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த குகைவாசிகள்னு சொல்றோம்ல, குகைவாசிகள்ங்கிறவங்க யாரு, சூரத்துல் கஹ்ஃப்ல வரும்ல, அந்த குகைவாசிகள்ங்கிறவங்க நல்லடியார்கள். அவங்க சத்தியத்தை சொல்லி அந்த மக்களால் வெறுக்கப்பட்டு கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி போய் ஒரு குகையில போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. நன்மக்கள், அல்லாஹ் பயந்த மக்கள் என்பது அந்த சம்பவத்துல தெரிகிறது. அவங்க என்ன செய்யறாங்க, தங்களோட துணைக்கு ஒரு நாயையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த நாயும் குகை வாசல்ல நிக்குது, இருந்திருக்கு. அப்படியா இருக்கும் பொழுது நாய் அவ்வளவு வெறுக்கத்தக்கதாக இருக்கும் என்று சொன்னால், நல்லடியார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொன்ன மலக்குகளே வரமாட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் அந்த நாயை நல்லடியார்கள் தங்களை காவலா வைத்திருந்தார்கள், நாயோட கூட்டிட்டு போனாங்கன்னா நாயை அவங்க வளர்த்திருக்காங்கன்னு அர்த்தம், நாயோட அவங்க பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்திருக்காங்கன்னு வருது. ரெண்டையும் பார்க்கல குழப்பமா இருக்கு. கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு பக்கம் பார்த்தா ஜிப்ரீல் வரமாட்டேங்கிறாரு, மலக்கு நாய் இருந்தா வரமாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய நல்லடியார்கள்லாம் அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து அதிசயமான சம்பவமா சொல்லி காட்டுறான். அந்த மக்களே நாய் வச்சிருக்காங்களே, சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்குத அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, அவங்க ஆதாரமா காட்டி அதுல சொல்ல வர்ற வாதம் என்னன்னு சொன்னா, அது போக ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால சொர்க்கத்துக்கு போனார்லாம் அதிசயம் இருக்குது. இதை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது அப்படிங்கறதுதான் பிரச்சனை. நாயை பொறுத்த வரைக்கும் நாய் முழுமையாக வெறுக்கப்பட்டது கிடையாது. இது குறித்து நம்ம முகநூல் நேரலையில கூட நேர விளக்கிட்டோம். இந்த டிவியில் உள்ளவங்க பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க டிவி கேட்கறதுக்காக இது சொல்ல வேண்டி இருக்குது. நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலை என்னன்னு கேட்டா, நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது, உருவம் இருந்தா வரமாட்டாங்கன்னு இருக்கிறது. அதே நேரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, நாய் வளர்க்கறதுக்கு அனுமதி சொல்ல கொடுக்குறாங்க.
இதுல எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. முதலாவது அனுமதி என்னன்னு கேட்டா, ஒரு நாயை நம்ம வளர்த்து வேட்டையாடுவதற்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த நாயை அனுப்பி ஒரு முயலையோ ஒரு மானையோ வேட்டையாடிட்டு வர சொன்னோம்னு சொன்னா, அது வேட்டையாடி கொண்டு வருவதை சாப்பிடலாம். எப்ப சாப்பிடலாம்? அது வேட்டையாடிட்டு வரும்போது உசுரோட கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா அறுத்துங்க. உசுறு இல்லாம பிடிச்சிட்டு வருது, ஆனா கடிக்கல. வேட்டை நாய்கள் வந்து கரெக்டா அந்த பல்லு படாம அப்படியே அதை பிடிச்சிட்டு வந்துடும். ட்ரைனிங் கொடுக்கணும் வேட்டை நாய்களுக்கு. அந்த நாய் வேட்டையாடி கொண்டு வந்ததை செத்து போச்சுன்னு சொன்னா, நீங்க நாய் அனுப்புறீங்கல்ல, அதுதான் அறுக்குது. அறுத்தாச்சுன்னு அர்த்தம். செத்து போய் பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னா சும்மா சாப்பிட்டுருங்க. உசுரோட பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா மார்க்கம் சொன்ன முறை பிரகாரம் என்ன செய்யுங்க, அந்த பிராணியை அருங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்குது. குர்ஆன்ல கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. எங்க இருக்குன்னா 5வது அத்தியாயத்துல 4வது வசனத்தில் இருக்கிறது. உமா அல்லமுக்கு மினல் ஜவாரி துகல்லிமூன முகல்லபீன துவல்லிமூன கொண்ட மிம்மா அல்லமக்குமுல்லா. நீங்கள் நாய்களுக்கு வேட்டையாட பயிற்சி அளித்து, நீங்கள் பயிற்சி அளித்த அடிப்படையில் வேட்டையாடி கொண்டு வரும் என்று சொன்னால் அதை நீங்கள் உண்ணுங்கள். எது ஹலால் என்று கேட்கிறார்கள். இது ஹலால் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குலு பிமா அம்சக்கு நாளைகள், உங்களுக்காக அதை பிடித்து கொண்டு வந்ததை, தான் சாப்பிடாமல் தனக்கு எடுத்துக்கொள்ளாமல் கட்டுப்படுத்தி கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடுங்கள். ஒதுக்குஸ்மல்லாஹி அலைஹி, அதன் மீது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள். அதன் மீது தான் நாயை அனுப்பும் போதே பிஸ்மில்லான்னு அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பணும். ஒரு முயலை போய் பிடிக்குது, பிடிச்சு அதிர்ச்சியில் அந்த முயல் செத்து போச்சு. கட்டிச்சு கொதறி சாவல அப்படின்னா அது செத்த முயல்ல வராது. ஏன்னு கேட்டா பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்பிட்டீங்க, அது அறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு உசுரோட பிடிச்சி வந்துச்சுன்னு சொன்னா அருங்க, உசுர் இல்லாம பிடிச்சிட்டு வந்தா சாப்பிடுங்கிறாங்க. அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, அந்த நாயை வந்து வேட்டையாடுவது கூடும் என்றால் நாய் வச்சுக்கிறது அடங்கத்தானே செய்யும். வச்சுக்கிறவங்க வேட்டையாடுறீங்க, நாயை வச்சுக்கலாம். வேட்டையாடுவதற்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங்னா அது நெருங்கி பழகி அதெல்லாம் என்ன செய்யணும், பயிற்சி அளிக்கணும். அப்போ ஒரு பர்பஸ், இப்ப ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால், அந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்ம ஒரு நாயை வளர்த்தா நாய் மலைக்கு வர மாட்டாங்கன்னு வருமா? வேட்டையாடி சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல அனுமதிச்சுட்டான். அப்ப அந்த அந்த பர்பஸ்க்காக நான் ஒரு நாயை வீட்டு வாசல்ல கட்டி போட்டுருக்கிறேன், அதை நான் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவேன். இப்ப என் வீட்டுக்கு மலைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? மலைக்கு வராத ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் வந்து அனுமதி கொடுப்பான்? வேட்டையாடி நாயை வச்சு நான் வேட்டையாடி கூடாதீங்க, பெரிய டேஞ்சர்னு எல்லாம் சொல்லாம, நாய் வேட்டையாடினால் நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்றான். ஆனா நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும். சும்மா தின்னுட்டு வந்துடுறது, பாதியை தின்ட்டு பாதியை கொண்டாந்து தரோம். அப்படி இல்லாம உசுரோட முழுசா கொண்டு வந்தா சாப்பிடுங்கிறான்ல. அப்ப சாப்பிடுங்கன்னு சொல்லுவதில் என்னவோ அடங்கி இருக்குது. அந்த நாயை நம்ம வச்சுக்கலாம், அது பயிற்சி கொடுக்கலாம். பயிற்சி கொடுக்குற நேரம் நம்ம வீட்டு வாசல்ல தான் கட்டி போட்டு வச்சிருப்போம். கட்டி போட்டோம், சும்மா வச்சிருப்போம். போகும்போது கட்டி கூட்டிட்டு போவோம். அப்ப அது வாசல்ல நிற்கும் பொழுது மலைக்கு வரமாட்டாங்கன்ற அர்த்தமா இருக்குமா? அது கொடுக்க முடியுமா? மலைக்கு வரமாட்டாங்கிற ஹதீஸ் இருக்குது. அது என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்வது? இதுக்கு இல்லைன்னு புரிந்து கொள்ளணும். எதுக்கு இல்ல? வேட்டை நோக்கத்திற்கு நீங்க வைத்தீர்களே ஆனால் அது வந்து கிடையாது. இது வந்து வந்து ஹதீஸ்ல குர்ஆன்ல இருக்கிறது. அது மாதிரி வந்து ஹதீஸ்லயும் அப்படி இருக்குது. புகார்ல 5475 வந்து ஒரு வேட்டையாடிட்டு வந்து ஒரு பிடிச்சிருச்சு நாய், நல்லா சாப்பிடுங்க. அதே ரசூலுல்லாஹ் தான் அதையும் சொல்றாங்க. அந்த நாயோட இன்னொரு நாய் நினைச்சுன்னு சொன்னா, எந்த நாய் வேட்டையாடி தெரியலன்னா சாப்பிடாதீங்க. நீங்க வேட்டையாட ஒரு நாய் அனுப்புறீங்க, பிடிச்சி தூக்கி போட்டுருச்சு, முயல் செத்து கிடக்குது, கிட்ட போறீங்க, இன்னொரு நாய் நிக்குது. அப்ப அந்த நாய் கடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா அது நம்ம பிஸ்மில்லா சொல்லி அனுப்பல. உங்க நாய் தான் அது பிடிச்சிருச்சு உறுதி தெரியல, சாப்பிடாதீங்க. இப்படி எல்லாம் விலைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில் 5475 பாக்குறோம். அப்ப நம்ம என்ன சொன்ன, உருவம் படமும் நாயும் இருக்கிற வீட்டுக்கு மலைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னா இந்த நாய்க்கு பொருந்தாது அப்படின்ட்டு விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, அந்த நாய் கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன செய்யறான், யார் ஒருத்த நாய் வளர்க்கிறானோ அவனுடைய அமல்களில் தினசரி ஒரு கீராத் ஒரு கேரட் அதெல்லாம் அவருடைய கணக்குல ஏதோ கணக்கு வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு அவனுடைய நன்மை குறையும். புகாரில் 2322வது ஹதீஸில் இருக்குது. அதை சொல்லிட்டு நிக்காம இல்லா கல்வ கணமின் அவ் ஹர்சின் அவ் சைதின் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி இல்லா கல்வ கணமின், நீங்கள் ஆட்டு மந்தை வச்சிருக்கிறீங்க, ஆட்டு பண்ணையோ ஆட்டு மந்தையோ, அதற்கு பாதுகாப்பதற்கு வளர்க்கிற நாயை தவிர, அல்லது விவசாயம் பண்றீங்க, பயிர் பச்சைகளை போட்டு வச்சிருக்கீங்க, அதை எவனும் களவாண்டு போயிடக்கூடாது, அறுத்துட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அல்லது வேற உயிரினங்கள் வந்து திண்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அந்த வயல் வரப்புகளை பாதுகாப்பதற்காக வேண்டி வளர்க்கிற நாயை தவிர, அவு சைதின் வேட்டைக்காக உள்ள நாய்களை தவிரங்கிறாங்க. அப்ப நாய் வளர்க்கறது கூடாது, கூலி எல்லாம் குறைஞ்சு போயிருந்தாலும் நம்ம வீட்டுல கோழி வளர்ப்போம்,
ஒரு 50 கோழி வச்சு வளர்ப்போம். கோழியை வந்து மரணாகி அதை வந்து பிடிச்சிட்டு போயிடும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி நம்ம ஒரு நாயை வளர்த்தோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும், வாசல்லாம் நிற்கும். அப்போ ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி வளர்க்கும் பொழுது அது வந்து வழக்குகள் வரமாட்டாங்கன்னு வராது. ஏன்னா அல்ல அனுமதிச்ச ஒன்று இப்படி வராமல் இருப்பாங்க. இந்த விஷயத்த அல்லாவுடைய ரசூல் அனுமதிச்சுட்டாங்கல்ல. அனுமதித்த ஒரு விஷயத்துல வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, அதை கொண்டாந்து பொருத்தக்கூடாது. அது இருக்குது. சும்மா எதுக்குன்னு கேட்டா சும்மா எந்த ஒரு தேவையும் இல்லாம அவசியமும் இல்லாம நாயை வந்து ஒரு புள்ள மாதிரி வளர்த்து வீட்டுக்குள்ள வச்சு பெட்ல படுக்க போட்டுக்கிட்டு மனுஷனுக்கு கொடுக்குற உணவை விட சிறந்த உணவை கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் முத்தம் கொண்டது அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மங்கள், மனிதனை கவனிக்காத ஜென்மங்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் விஷயமாக மாறி உள்ளதுக்கு தான் அது பொருந்துமே தவிர ஒரு தேவைக்கு ஒரு பாதுகாப்புக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து கூடும் என்பதை இந்த ஹதீஸில் நம்ம விளங்குறது. இது உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு மட்டும் தானே பொருந்து. நீங்க ஒரு தனி வீட்டில் இருக்கிறீங்க, அக்கம் பக்கத்துல இல்ல, அல்லது அடிக்கடி திருட்டு பசங்க எல்லாம் ஜாஸ்தியா நடமாடுறாங்க, நம்ம தூங்கிட்டு இருப்போம், ராத்திரில வந்து ஏதாவது செஞ்சான்னு சொன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு நாயை நம்ம பாதுகாப்பு வளர்த்தோம் என்று சொன்னால் எவனாச்சும் வந்தாலும் என்ன செய்யும், அது நாய் வந்து சத்தம் போட குறைக்க ஆரம்பிச்சிடும், உடனே முடிச்சு நம்ம அலாட் ஆகிக்கிறோம். அந்த ஒரு நோக்கம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா திருட்டு பயம் ஒண்ணுமே இல்லாத சரியான பகுதியில் இருந்தீங்கன்னா தேவையில்லை. சில பகுதிகள் இருக்கும், அங்க யாரும் வரமாட்டாங்க, நடமாடிட்டு இருப்பாங்க, அது தெருவுலாம் அந்த மாதிரி வரமாட்டாங்க, அப்படி உள்ளமா இருந்தா அது தேவையில்லை. ஆனால் சிங்கிள் வீடா வச்சிருப்பாங்க சில பகுதிகள்லாம், ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு தொடர்பு இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்தான்னு சொன்னா திருட வர்றதை யாரும் பார்க்கவே முடியாது. அப்படியான ஒரு இடத்துல நீங்க வசித்தீர்களே ஆனால் அப்ப நீங்க ஒரு நாய் வளர்ப்பது நாய் மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்க போய் தானே கால்நடைகளுக்கு வச்சுக்கிற சொல்றாங்க. அது நல்லா பாதுகாப்புங்கிற காரணத்தினால தானே உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு கொண்டு தோட்டத்துல காவலுக்கு போடுங்கிறாங்க. அது நல்லா பாதுகாக்கும். அப்ப நாயுடைய தன்மை என்னன்னு கேட்டா அது தூங்க, அது முடிச்சுக்கிட்டு இருந்து ஒரு சின்ன அரவம் கேட்டாலும் மோப்ப சக்தி கூட பார்வை சக்தி கூட அது கடுமையா சத்தப்பட நினைஞ்சிடறேன் எழுப்பி விட்டு நம்ம போய் நினைஞ்சிருவோம், அவனை ஓடி போயிடுவான். எழுப்பிடுவோம், நாய் சத்தம் கேட்டோம் என்ன செய்வான், ஆட்கள்லாம் எந்திரிச்சுவாங்க அப்படின்னு ஓடிக்கணும், பாதுகாப்பு. அப்ப அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா மழைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. இதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை சொன்ன ரசூலுல்லாஹ் தான் இதையும் சொல்றாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில நுழைக்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த நீங்க இறக்கப்பட்டு கொடுத்தீங்கல்ல, அது நாய்க்கு உணவு கொடுத்தீங்க, உங்களை சுத்தி வருதுல்ல, அந்த மாதிரி தான் ஒருத்தர் செஞ்சிருக்காரு. தண்ணிக்கு தாகத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன செய்யறாரு, அதுக்கு தண்ணியை கொடுத்தாரு. அதனால வந்து அல்லாஹ் அவருக்கு வந்து நன்றி பாராட்டி அவரை மன்னித்து விட்டான்ங்கிற ஹதீஸ் வந்து நிறைய இருக்குது. புகாரில் 2363 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப கூட சஹாபாக்கள் கேட்பாங்க, இன்னல் பஹாய் அஜ்ரன், கால்நடைகளுக்கு கூட கூலி உண்டாங்களுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தாலும் கூலி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீ குல்லி கபீஜின் ரத்பத்தின் அஜ்ருன், ஒவ்வொரு ஜீவனுக்குமே கூலி உண்டு. எந்த ஒரு நாய்க்கு மட்டும் இல்லை, அது பூனையா கழுதையா இருந்தாலும் சரி, அது உயிரினம்ங்கிற வகையில, பன்றியா இருந்தாலும் சரிதான், அது உயிரினம்ங்கிற வகையில செத்து போய் துடிச்சுக்கிட்டு கிடக்குது என்று சொன்னால் அதற்கு தண்ணியை ஊற்றி வைக்கிறது வந்து மார்க்கத்தில் குற்றமான ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கு நீங்க உதவி செஞ்சாலும் அது கூலி இருக்குன்ட்டாங்க. அதுல நாய்க்கு மட்டும், நாய்க்கு தான் சம்பவம், பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப உங்க வீட்டை வரப்ப என்ன செய்றீங்க, நீங்க பசியா இருக்கேன்னு உணவு கொடுக்குறீங்க, குளிர்ல நடந்ததுன்னு ஒரு மழையில் நனையாம போட்டு வர்றீங்க. அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும்னு கேட்டா அது வாசல் நின்று கொண்டு தான் இருக்கும். அதை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, விரட்டினால் போகலையா, அதுவா தானே போகல, அதுவா போகாட்டி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நீங்களா கொண்டாந்ததை வந்து நாயை செல்லமா வளர்க்கறதுக்கு வைக்கல என்பதும் அதுவா தான் நிக்கிறது என்பதும் படைச்ச இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இறைவனுக்கு தெரியும் போது அந்த மலக்கு போகாதுன்னு இப்படி அல்லாஹ் சொல்லி அனுப்புவான். அதனால வானவர்கள் வருவதை வந்து இதெல்லாம் தடுக்காது. இதெல்லாம் நம்மளை மிஞ்சி நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள். நீங்களா பர்பஸா நாயை வளர்த்து நாயை குஞ்சி அது மாதிரி வைக்கிறது தான் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்யணும்னு கேட்டா, அதாவது நாய்கள் வந்து மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல வந்து அது பாட்டு சாதாரண பள்ளிவாசல்னா என்னது, மண்ணு தானே, மண் தர தான் அந்த காலத்து பள்ளிவாசல், மேல கூரை போட்டிருக்கும். அந்த பள்ளிவாசல் வந்து என்ன செய்யணும்னு கேட்டா, நாய்கள் வந்து சிறுநீர் கழிச்சிடும், சிறுநீர் கழித்து விட்டு அந்த பள்ளிவாசல் நாசமாக்கி போயிடும். அந்த மாதிரி போனுச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அது அவங்க தடுக்கல, தண்ணி கூட தெளிக்க மாட்டாங்க. அது மாதிரி காணத்தில் கிலாபு தபூலு, பள்ளிவாசல்ல வந்து சிறுநீர் கழிச்சு கூட துக்கு போயிடும், துது போயிடுவோம், இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம், அதை வரைஞ்சி கூட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் என்ன விரட்டி தள்ளுற பச்சு நபவிக்கே வந்துருச்சு. அப்ப வந்து அங்க வந்து மழைக்கு வர மாட்டாங்களா? புனித பள்ளின்னு சொல்லக்கூடிய மஸ்ஜித் நபவியிலேயே புகார்ல 174வது ஹதீஸ், அதுல என்ன வருது, காணத்தில் கிலாபு தபூலு, நாய்கள் வந்து சிறுநீர் கழித்து விடும், ஒரு துக்கு பீரும் ஒரு துது பீரும், அது முன்னாடி போகும் பின்னாடி போகும். ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல, எந்த பள்ளிவாசல்ல, ஃபி ஸமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசல் இப்படிலாம் செய்யும். இதுல புனித பள்ளியில பழம் எக்கூணும் எருசூனா செய்யணும் தாளிக்க, அது நாய் சிறுநீர் கழித்ததுக்காக தண்ணி கூட துளிக்க மாட்டாங்க, அதாவது காஞ்சி பேர் முடிஞ்சு வச்சுக்காத. அப்படியெல்லாம் தான் நாய்கள் வந்து பள்ளிவாசல்லாம் வந்திருக்குது. இந்த பள்ளிவாசலுக்கு அதுவா வந்தது வந்து வளர்த்ததுல சேருமா? வந்தது விரட்டி அடிப்போண்டாவது சொல்லியிருக்கிறாங்களா? அது திறந்து கிடக்குது. இரும்பு கேட்டு போட்டா பூட்டி வச்சிருந்தாங்க பள்ளிவாசல்லாம்? இல்ல, திறந்து கிடக்குது. அப்படி வரும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடி இருந்துச்சு யூரின் பாஸ் பண்ண நினைக்கும் அது பாஸ் பண்ணி விட்டுரும். இதனால வந்து அப்படி பண்ணி இருந்த கூட நாய் யூரின் கழித்து கொண்டு இருக்கிறது, அதனால உள்ள விடாதீங்கன்னு சொல்லி அப்படி கூட செய்யல. சும்மா சாப்பிட்டா லைட்டா எடுத்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா, அப்படி நாயை வளர்த்தீங்கன்னு சொல்லி சொல்ல போனா நாய்க்குன்னு ஒரு சட்டம் சொல்றாங்கல்ல, நாய் வளர்த்தாதான சட்டம் வரும். என்ன சட்டம்? நாய் உங்க பாத்திரத்துல வாய் வச்சுச்சுங்கன்னா 7 முறை கழுவுங்கிறாங்க. அது ஒண்ணுதான் நமக்கு சட்டம். யூரின் பண்ணது கூட கழுவ சொல்லல. அது வந்து நாய் வாய் வச்சுச்சுன்னா என்ன செய்யுங்க, 7 தடவை அதை வச்சு கழுவுங்க அப்படிங்கிறாங்க. 7 தடவை கழுவுங்கன்னா இப்ப நாய் இருந்தா தானே 7 தடவை கழுவுங்க. நாய் உங்களோட வந்து போயிட்டு இருக்க போய் தாங்க பண்றீங்க. அது மாதிரி இருக்கிற வச்சு பார்க்கும் பொழுது நம்ம நாய்ங்கிறது ஒரு பாதுகாப்பு. நீங்க உங்களை சுத்தி சுத்தி வர்ற நாய் கூட இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நோக்கத்திற்காக வேண்டி அதை வளர்த்தீங்கன்னா அது கூட குற்றம் இல்லாம போயிடும் உங்களுக்கு தேவையா இருந்தா. அப்படி இல்லைன்னா அதுவா நிக்குதுன்னு சொன்னா இறக்கப்படுற நீ சாப்பாடு கொடுக்குறீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போக போகுது. நீங்க என்ன லிமிட் வச்சுக்கிறேன்னு உள்ள வரைக்கும் கொண்டு பெட் வரைக்கும் கொண்டு ரூம் வரைக்கும் கொண்டு வீடு வரைக்கும் கொண்டு வைத்துக்கிட்டு அந்த மாதிரி போன்ற வேலையை செய்யல என்று சொன்னா உங்களை சுத்தி அந்த நாய் வர்ற காரணத்தினால நீங்க நாய் வளர்த்த குற்றம் ஆகாது. அது நாய் நீங்க வளர்க்கல இருக்கும் போது அதுவா நிற்கும் பொழுது மலக்கள் வரமாட்டாங்கன்னு வராது. அப்படி வரும்னா மஸ்ஜித் நபிக்கு மலக்கு வரமாட்டாங்க. நாய் ஓடி வந்துட்டு இருக்கும் போது வரமாட்டாங்க. வராம இருப்பாங்களா? அப்படி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.